வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்றம் சரிவு அப்படின்னு தான் மாறி மாறி இருக்கும். இன்னைக்கு ஒரு சிறு ஏற்றம் இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தையை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்ல முடியாது. ஏன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சு. இதனால் தங்கம் வெள்ளியோட விலையில் நம்ம சரிவு எதிர்பார்க்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 1 கிராம் வெள்ளி விலை 98 ரூபாய் வந்தது. விலை மாற்றம் 0. இன்றைக்கும் அது 98 ரூபாய் நீடிக்குது. 8 கிராமோட விலை 784 ரூபாயா இருந்தது. விலை மாற்றம் 0. அது 784 ரூபாயா நீடிக்குது. வெள்ளியோட விலையில் விலை மாற்றம் 0 இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3000 சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 7500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வேலை 24 கேரட் தங்கம் 1 கிராம் 7593 இருந்தது. 22 ரூபாய் விலை உயர்ந்து 7615 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 60744 இருந்தது. 176 ரூபாய் விலை உயர்ந்து 60920 காணப்படுது. இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2300 சரிவுன்னு பார்க்குறப்ப 5390 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலை 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 6960 இருந்தது. 20 ரூபாய் என்ன இருக்குன்னா விலை உயர்ந்து 6980 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 55680 இருந்தது. 160 ரூபாய் விலை உயர்ந்து 55840 காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவரனுக்கு 160 ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றமும் பார்த்தீங்கன்னா 2050 ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 4250 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பர்ட் ப்ரொடிக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இந்திய பங்குச்சந்தைன்னு சொல்லலாம். இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு சரிவு இருந்தாலும் ஒரு வாரத்தில் 3 இல்லை 4 முறை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வரலாற்றுக்கான உச்சத்தை தொட்டுட்ருக்கு. அதே தான் இன்றைக்கும் தொட்டிருக்கு. இந்திய பங்குச்சந்தை அதிரடியாக உயர்ந்து 84,720 புள்ளிகளில் காணப்படுகிறது. நமக்கு இன்று மட்டும் 130 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் இந்த வாரத்தில் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. இந்திய பங்குச்சந்தையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நமக்கு 85,000 புள்ளிகளில் இருந்து அதிகபட்சமாக 88,000 புள்ளிகள் வரை உயர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது. இப்படி இந்திய பங்குச்சந்தை ஓர் அளவை தாண்டி உயரும் போது நமக்கு இந்திய பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு இந்திய பங்குச்சந்தை நமக்கு தொடர்ச்சியான ஏற்றங்களே கண்டு வருகிறது. அவ்வப்போது சிறு சரிவுகள் இருந்தாலும் அந்த சரிவை பார்க்கும்போது சரிவின் வேகத்தின் தாக்கத்தை விட ஏற்றத்தின் வேகம் தாக்கம் 2 மடங்காக உள்ளது.